அந்த மீட்டிங்ஸுக்கு ஒவ்வொரு ராத்திரியும் வந்துட்டு போனது நானும் என்னுடைய மனைவி வருவோம். எங்கள் வீட போது வெப்பேரி ஃபர்ஸ்ட் வில்மார்ட் மீட்டிங்காக நாங்கள் வந்துட்டு போயிட்டு அப்புறம் 1997 வண்ணாரப்பேட்டையில் 28 நாள் ஒரு மீட்டிங் போட்டோம். அமெரிக்காவிலிருந்து என்னுடைய நண்பர் பீட்டர் கிரகரி அப்படின்னு ஒருத்தர் கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய படை பிரிச்சு கூட்டம் நடத்தினோம். அந்த கூட்டம் 28 நாட்கள் நடந்து என்னுடைய கிருபையினாலே ஆரம்பிக்கப்பட்ட சபை தான் வண்ணாரப்பேட்டை சபை. அதுக்கப்புறம் திரும்பியும் பாஸ்டர் ஃப்ரெட்ரிக் பால் அவங்க எம்பிஏ முடிச்சு ஸ்பைசர் காலேஜ் முடிச்சுட்டு வந்தவங்க திருப்பியும் வண்ணாரப்பேட்டைக்கு இந்த பக்கம் திருப்பியும் ஒரு 21 நாள் மீட்டிங் போட்டோம். அதையும் நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருந்தோம். அப்புறம் வின்கோ நகர், நீஞ்சூர், எண்ணூர் இவைகளை எல்லாம் ஆண்டவராகிய தேவன் என்னை ஒரு சிறு கருவியாக பயன்படுத்தி உருவான சர்ச் தான் இதெல்லாம். வண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர், நீஞ்சூர், அத்திப்பட்டு, இன்னும் காஞ்சிபுரத்தில் பாவூர், காசிமேடு இப்படி. அதனால நிறைய சமயங்களை நான் முன்னாடி நிற்க மாட்டேன், பின்னாடி இருப்பேன். அப்போ அடிக்கடி ஒரு யோசிப்பேன், ஏன் திருவொற்றியூர் சர்ச்சுகளை கூப்பிட மாட்டேங்கிறாங்க யோசிப்பேன். நீங்க சொல்ல மாட்டீங்க, இதான் முதல் முறையாக திருவொற்றியூர் சர்ச்சுக்கு வந்திருக்கேன். நம்ம பாஸ்டர் ஜோசப் நம்ம கூப்பிட்ட உடனே நான் வந்து நேற்று மதுரை சென்ட்ரல் தமிழ் சர்ச்சில் நான் தான் பிரசங்கம். நேற்றுக்கு காலையில் டிவைன் சர்வீஸ், இந்த வெள்ளிக்கிழமை நைட்லாம். நேற்று நைட் தான் வந்து சேர்ந்தேன் மதுரையிலேருந்து. அப்போ யோசிச்சேன் காலையிலேயே சீக்கிரம் ஓடணுமா அப்படின்னு. பாஸ்டர் கூப்பிட்டு பொதுவாக வந்து அவர் கூப்பிட்டு நான் வந்துடுவேன். ரெண்டாவது வந்து திருவொற்றியூர் சர்ச்சுக்கு நம்ம இது வரைக்கும் போனதே இல்லையே, அது சர்ச்சை எங்கே இருக்குது, பில்டிங் எப்படி இருக்கு, விசுவாச பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் இந்த காலையில என்னை உங்கள் நிறுத்தி இருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். போதவர் எங்கள் அப்பா பற்றி சொன்னாரு, ஒரு சின்ன திருத்தம். எங்கள் அப்பா வந்து பீட்டர் சைமன் இப்போ இல்லை, இறந்தார் 2017. எல்ஜி ஒயிட் கம்மியருடைய எல்லா புஸ்தகங்களும் அநேக புஸ்தகங்களை தமிழில் மொழிபெயர்த்தவங்க. இந்த ஞாயிறு கட்டாய ஆசிரியப்பா அவங்க எழுதல, அது எழுதுனது வந்து அந்த தமிழாக்கம் பண்ணாங்க. எழுதுனது ஜான் மார்க்கசன் அப்படின்னு ஒரு அமெரிக்கர் வந்து புத்தகத்தை எழுதினாரு. அது எங்கள் அப்பாவும் டாக்டர் சண்முகநாதன் சேர்ந்து தமிழை மொழிபெயர்த்தாங்க. இன்னைக்கு அது லட்சம் புக்கு பாஸ்டர் சொன்ன மாதிரி உலகம் முழுவதும் போகுது. ஆகவே தமிழ்நாட்டில் இவ்வளவு தமிழ் புக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு காரணம் எங்கள் அப்பா, எங்களுடைய ஊழியம், கர்த்தரைகளை பயன்படுத்தினார். இதில் பெருமை பாராட்டுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, பெருமை பாராட்டுறது ஒன்றுமே இல்லை. எல்லா ஆண்டவர் ஏற்ற காலங்களிலே அந்தந்த சூழ்நிலைகளிலே யாரை பயன்படுத்தணுமோ அவங்கள பயன்படுத்திட்டு அடுத்த ஆளை தெரிந்து கொண்டு பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பார். அப்படித்தான் அவருடைய ஊழியம் நடக்குது. அப்படித்தான் பாஸ்டர் ஜோசப் நாங்கள் வந்தாங்க, போரூர் இருந்தாங்க, நிறைய ஊழியர்கள் செஞ்சாங்க. விசேஷமா யூத்துக்கு நிறைய காரியங்கள் பண்ணாங்க. அப்போ கூட ஒரு ஆதரவாக இருந்தோம். அப்புறம் அண்ணா நகர் சர்ச்சுக்கு வந்தாங்க, செக்ஷன் ஆஃபீஸ் மேலே, அங்கேயும் அநேக சப்போர்ட்டுக்காக இருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் அங்கங்கே போனீங்க, அதுக்கு முன்னாடி குன்றத்தூர் சர்ச்சுக்கு போனாங்க, அங்கேயும் போயிருந்தேன். அப்புறம் ராணிப்பேட் போனாங்க, ராணிப்பேட்டுக்கும் போனேன். ஆனால் இன்னைக்கு 22 வந்தாங்க. உங்கள் மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். அதனால ஒரு பெரிய ஆசையை ஆண்டவர் நிறைவேற்றிச்சிட்டார். ஆண்டவருடைய கிருபையினால இந்தியாவில் வெளிநாடுகள் அநேக இடங்களில் பிரசங்கம் கொண்டு வராங்க. அப்போ ஒரு கேள்வி நமக்கு இருந்துட்டே இருக்கும், ஏன் திருவொற்றியூர் மட்டும் போக மாட்டீங்க அப்படின்னு. நேற்று மதுரை யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க, அந்த பிரசங்க ரொம்ப நல்லா இருக்கும். நேற்று காலையில் பண்ணதும் முந்தினத்து நைட் பண்ணதும் சுவிசேஷ வலை அப்படின்னு வெள்ளிக்கிழமை நைட்டு. நேற்று வந்து கர்த்தருடைய நாமம் அப்படிங்கிற பேர்ல அதை கேட்டு வந்த உடனே இப்ப ஏகப்பட்ட அழைப்பு. மதுரையில் நார்த் சர்ச்சுக்கு வாங்க, ஈஸ்ட் சர்ச்சுக்கு வாங்க, எழுப்புதல் கூட்டம் நடத்துங்க அப்படி இப்படின்னு ஒரே அழைப்பு. அப்படியாக இங்கேயும் எதிர்காலத்துல நல்ல ஊழியர்களை நாம் செய்வோம். தேவன் அவங்க எல்லாரையும் பயன்படுத்துவார் என்று கற்றுக்கொள்ள நம்புகிறேன். ஒரு ஓய்வு நாள நான் வரேன். ஒரு ஓய்வு நாளில் வந்து சர்ச் எப்படி இருக்கு, எத்தனை பேர் வர்றீங்க, என்னெல்லாம் செய்றீங்க அப்படின்னு பார்ப்போம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப கர்த்தர் இந்த திருவொற்றியூர் சபைக்கு பெரிய காரியங்களை செய்தார். அதனால இன்னைக்கு காலையில we are happy
இல்லையா? நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அது சபைக்கும் எடுத்துக்கலாம், தனிப்பட்ட குடும்பத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள் அப்படின்னு அவர் எழுதுறாரு. அப்போ கர்த்தர் திருவொற்றியூர் செய்த சபைக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்கு சாட்சியெல்லாம் கேட்டோம். ரொம்ப ஆழமான சாட்சிகள். கர்த்தர் மருத்துவமாக நடத்த வந்திருக்கிறார். அவர் பாஸ்டர் ஜோசப் அவங்களுடைய சாட்சி நிறைய இருக்கு இல்லையா? அப்படியே ஆண்டவர் அவங்க எல்லாம் வழி நடத்தி கொண்டு வந்து அவரை அன்னைக்கு ஒர்க்கர்ஸ் மீட்டிங் என்ன பிரசன்ட் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப பார்த்தா அவருக்கு வந்துருக்காரு. எனக்கு ஷாக் ஆகி போச்சு. இல்ல ராணிப்பேட்டை இருக்காருன்னு கேட்டாரு. ராணிப்பேட்டை வந்து 3 நாள் மீட்டிங் நடத்துக்கிட்டு திருப்பி அப்பதான் சொன்னார், இல்ல சென்னைக்கு நான் மறுபடியும் வந்துட்டேன். அப்போ இன்று திருவொற்றியூர் சபையிலிருந்து சுவிசேஷ வார்த்தைகளை சொல்வதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்பிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் வந்து ஒரு போரூர் சபையுடைய எல்டரா இருக்கேன். நான் ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியில் ஒர்க் பண்றேன். இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 8 நாடுகளுக்கு என்னுடைய கண்ட்ரோல் இருக்கு. சவுத் ஏஷியா அப்படிம்பாங்க. அதனால எப்பயுமே டிராவலிங்லேயே இருக்கிற ஒரு ஆள். இந்தியாவில் மட்டும் வெளிநாட்டு அதான் பாஸ் சொன்னார். என்னுடைய நான் வந்து அவர் கேட்ட உடனே நிறைய சபைகளில் வந்து என்னால் டேட் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் ஏதாவது வெளிநாட்டில் எங்கேயாவது இருப்பேன். இப்போ என் 18, 19, 20 ஸ்ரீலங்கா போறேன். அந்த மாதிரி நிறைய டிராவல் இருக்கும். நான் லாஸ்ட் ஒரு 3-4 மாசமா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால எங்கேயும் போல திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும். எனக்காக ஜெபிங்கள். விசேஷமா எங்க அண்ணனுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்க அண்ணனுக்கு ஒரு 4 மாசமா ரொம்ப உடம்பு சரியில்லை. என்னோட 3 வயசு மூத்தவர். பேர் வந்து மோசஸ் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறதான் அவருடைய பேரு. அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம அறுவை சிகிச்சைலாம் செஞ்சு ரொம்ப பாடுபட்டு இருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு தான் மதுரைக்கு போனேன். அவரை பார்க்க மதுரைக்கு போனோம்னா போதகர் தெரிஞ்சு போதகர் கூட்டிட்டு வந்து பிரசங்கம் பண்ண வச்சாரு. இன்னைக்கு காலையில இந்த உபவாச ஜெப கூட்டத்தில் கர்த்தருடைய கிருபையினாலே உங்கள் மத்தியில் நிற்க ஆண்டவர் சில கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பைபிள்ல நிறைய சத்தியங்கள் இருக்கு. என்னத்தை சொல்லணும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஆனாலும் நாம் படிக்க வேண்டியது அப்படின்னு அவசியம். அநேக விசேஷமான காரியங்களை நாம் படிக்கும் பொழுது தேவன் இந்த திருச்சபை எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் நமக்கு உணர்த்துவார். ஜெபம் செய்வோம். கிருபையின் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த காலையிலே சுகத்தோடும் பலத்தோடும் எங்களை எல்லாவரையும் ஒன்றாய் கூட்டி சேர்ந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ வாக்குமானாத தெய்வம். உங்களுடைய பாதங்களிலே நாங்கள் இந்த காலையிலே படிக்கும்படியாய் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுவோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். உங்களுடைய வார்த்தைகளினால் எங்களை பலப்பட செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு சபையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவராய் இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்த பொழுது தன்னுடைய தெய்வீகத்தை மனுஷீகத்தினாலே மறைத்திருந்தார். எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அவருக்கு பின் ஒரு கூட்டம் சென்றது. பரலோகத்தின் ரகசியங்களை அவர்களோடு பேசினார். அவர் ஸ்தாபிக்க போகிற பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தார். புரியாத ஜனங்களுக்கு புரிந்தவைகளை கொண்ட ரகசியங்களை சொன்னார். அப்படியாக அவர் இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அதிகமாக கதைகளை கொண்டு பேசினார். அந்த கதைகளை ஓமை கதைகள் என்று நாம் சொல்லுகிறோம். அநேக சிறிய பிள்ளைகளுக்கு நம்ம நீதி கதைகளை சொல்றோம் இல்லையா? அந்த நீதி கதையின் மூலமாக நீ திருடக்கூடாது, நீ போய் பேசக்கூடாது, பக்கத்து பேப்பர்ல காப்பி அடிக்க கூடாது, பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற நல்ல கதைகளை நாம் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை போல ஆண்டவராய் இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்த பொழுது கதைகளினாலே பரலோகத்தின் ரகசியங்களை சொன்னார். அப்ப தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் எவ்வளவு முக்கியமோ, வெளிப்படுத்தின தீர்க்கதரிசன புஸ்தகம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம்தான் ஓமை கதைகள். நீங்க என்னுடைய ஓமை கதைகள்ல ஓபிடி போட்டு ஜோசப் பீட்டர் இயேசுவின் கதைகள் அப்படின்னு போனீங்கன்னா வரும். அப்படியாக இந்த காலையில இந்த ஓமை கதையில என்ன, இது எவ்வளவு மேட்டர் இருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்ளும்படியாக படிப்பதற்கு காத்திருக்கிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். வேதாகமத்தில் கதை சொல்லி ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் போன போது அந்த கதையை செயல்வழியிலே ஒரு காட்சியாக ஒரு நாடகத்தை போல நிஜ வாழ்க்கையில் நடத்தியும் காண்பித்தார்.
ஒன்று கதை, இன்னொன்று கதை செயல் வடிவிலே காட்டப்பட்டது. அதுக்கு நம்முடைய திருச்சபையுடைய தீர்க்கதரிசி அம்மையார் எல்என்ஜி ஒயிட் அவங்க சொல்றாங்க, இல்லஸ்ட்ரேட்டட் parables, செயல் வடிவமாக்கி காட்சியாய் காட்டப்பட்ட கதை அப்படின்னு. நிறைய உதாரணங்கள் நான் சொல்ல முடியும். ஒரு பக்கம் கதை சொல்லுவாரு, கேட்டு புரிந்து கொள்ளாத ஜனம் பார்த்து புரிந்து கொள்ள செய்தார். சின்ன குழந்தைகளுக்கு நம்ம கதை சொல்றோம் புரியல, அதை நாடகமா போட்டு காமிக்கும் போது இன்னும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பைபிள்ல கதை நிறைய சொன்னாலும் அதே கதை செயலா ஆக்ஷனாவும் நடந்துச்சு. இன்னைக்கு அப்படி ஒண்ணு ஒரு உதாரணத்திலிருந்து நம்ம பார்க்கணும். கிறிஸ்துவ உங்களுடைய வேதாகமத்திலிருந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை திருப்பி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. இதை வந்து ஒரு பிரசங்கமா நம்ம எடுத்துக்க வேண்டாம். நான் நடுவில் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க, சரியா? சங்கீதம் 78:2 ஒருத்தர் இருந்துச்சு, வாசிங்க. சங்கீதம் 78:2 ஓமை கதையை ஏன் இயேசு பயன்படுத்தினார்? நல்லா கவனிங்க. இயேசுவானவரை பற்றி தீர்க்க தரிசனமாக தாவீது எழுதுகிறார், என் வாயை ஓமைகளினால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? சாதாரண கதை இல்ல. இந்த கதையில என்ன இருக்கு? ஏதோ ஒரு மறைபொருள் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். உங்களுக்கு புரிய வைக்கிறா? இன்னும் கொஞ்சம் நான் ஆழமா சொல்லி தரேன். நாம் தெரியாத காரியங்கள் அநேகம் இருக்கிறது இல்லையா? ஒரு மனிதனுடைய அறிந்து கொள்ளும் திறன் எதனுடைய அடிப்படையில் இருக்குன்னா, நமக்கு 5 சென்சஸ் அப்படிப்பாங்க. தொடுதல், பார்ப்பது, முகர்வது, டேஸ்ட் பார்க்கிறது, புரியுதுங்களா? இந்த கண் பார்வை, தொடுதல் டச், கேட்பது, இந்த 5 சென்ஸ் வச்சுதான் நாம் புரிந்து கொள்வதைகள் எல்லாம் நம்மளுடைய மூளையிலே ரிஜிஸ்டர் ஆயிடும். இப்ப இது தெரியல, தெரியாத ஒரு சப்ஜெக்டை பத்தி பார்க்கும்போது அது நமக்கு புரியாது. ஒண்ணு நீங்க அதை பத்தி படிச்சிருக்கணும், இல்ல அதை பத்தி ஏதாவது எங்கேயாவது தெரிஞ்சிருக்கணும், கேள்விப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி இருந்தா மாத்திரம் தான் அதை பத்தி நம்ம ஈஸியா புரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய உடல் கட்டமைப்பு அப்படிதான் இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு காலத்துல இவ்வளவு அறிவு பெருகி போயிட்டு இல்லையா? அறிவு பெருகி போயிட்டு இப்ப நீங்க பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் படிச்சு பிரயோஜனம் இல்லை அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னா ஐடி வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போயிடுச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லயே வந்து சாட் ஜிபிடி எல்லாம் அவுடேட்டட். சாட் ஜிபிடியா இருக்கட்டும், ஜெமினியா இருக்கட்டும், கேன்வாங்கிற போற நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இப்ப தேவையில்லை, அதையும் அட்வான்ஸா போயிட்டு. அப்ப தொழில்நுட்பம் வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில உங்களுக்கு தெரியாத, படிக்காத, புரியாத, அறியாத ஒண்ணை வந்து நான் எப்படி சொல்லிக் கொடுக்கிறது? பிரச்சனை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மீனை நான் எடுத்துறீங்க, ஒரு குளத்துல ஒரு மீன் நீந்தி இருக்குது. அந்த மீனை நான் எடுத்து அந்த மீனை பிடிச்சி மீன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி தெரியுமா? தரையில் வாழ்கிற வாழ்க்கை என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த மீனை கேட்டா, அந்த மீனுக்கு என்ன தெரியும்? மீனுக்கு தெரியாது. தெரியுமா? ஏன் சொன்னா அந்த தரையில வாழ்ற வாழ்க்கையின் அனுபவமே அதுக்கு இல்ல. அப்ப அனுபவமே இல்லாத பத்தி என்ன தெரியும்? இங்க இருந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல காலையில வரும்போது அப்படியே ஹார் எல்லாரும் பாக்குறோம். மெட்ரோ அது வேடிக்கை காமிக்க இருக்கே தெரியும். போட்டுட்டு வந்தேன் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின்ல நான் போயிட்டு இருக்கேன் சிங்கப்பூர்ல, ஜப்பான்ல. ஆனா அன்னைக்கு காலத்துல நமக்கு புரியல. ஆனா நாங்க போகும்போது வாயை திறந்து பார்க்கும் போது ஏன்னா இன்னைக்கு நீங்க பழகிட்டீங்க இல்லையா? இப்ப வந்து சென்னையில இருந்து பாம்பே போகணும், நீங்க ட்ரெயின் ஏறி பாருங்க 30 மணி நேரம் வரும். ரைட்டுங்களா? இதே நான் சைனா போகும்போது, ஜப்பான் போகும்போது சென்னை பாம்பே 1270 கிலோமீட்டர், 4 மணி நேரம் தான். காலையில பாம்பே போயிட்டு சாயங்காலம் திருப்பி வந்தேன் ட்ரெயின்ல. இதை பத்தி ஏற்கனவே படிச்சிருந்தா, தெரிஞ்சிருந்தா உங்களால யூகிக்க முடியும். யூகிக்க முடியாது. நாங்க சின்ன பையனா இருக்கும்போது மதுரையில ஸ்கூல்ல படிக்கும்போது நாங்க பேசிக்குவோம், வெரி கால்குலேட்டர் ஒண்ணு இருக்குதாமா, 2+3 அப்படி போட்டா 5 வந்துருமாமா. நாங்க பார்த்ததே இல்லை, ஆனா பேசிக்கிறத வச்சு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம்.
நம்ம வந்து புத்தகத்தை எடுத்து 2 ஆஃப்டர் 2 3 4 5 எழுதிட்டு இருக்கோம். கால்குலேட்டர் எடுத்து அதை அடிச்சீங்கன்னா டாக்குன்னு வந்துடும். இப்ப கால்குலேட்டர் தாண்டி எங்கேயோ போயிட்டான். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அறிவு ரொம்ப கம்மியா இருந்தது, மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்கிட்ட போய் இயேசு ஒரு சப்ஜெக்ட் பேசுறாரு. நல்லா கவனிங்க. பரலோக ராஜ்யம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியும்? 2000 வருஷம் கழிச்சு இவ்வளவு அறிவு இருக்கிற நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் என்னன்னு யூகிக்க முடியல. ஏதோ பைபிள் எங்க ஒன்று வசனம் இருக்கு, அதை வச்சு இப்படிதான் பரலோக ராஜ்யம் இருக்கும், இப்படிதான் ஆண்டவரா இயேசுவானவர் ஸ்தாபிக்கிற ராஜ்யம் இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யூகிக்கிறோம். ஏன்னா நம்ம அறிவு பெருகிருக்கு. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோட்ட வேலை செய்யறவன், மீன் பிடிக்க போறவன், வரி வசூலிக்க போறவன், சுத்தி முத்தி இருக்கிற எல்லா பாமர மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, do you know what the kingdom of heaven is? பரலோக ராஜ்யம் என்ன தெரியுமா அப்படின்னு அவனுக்கு என்ன தெரியும்? தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை தூக்கி தலையின் வாழ்க்கை என்னங்கிற கேட்கிற மாதிரி தான் அவனால யூகித்து பார்க்க முடியாத சூழ்நிலை. அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்லணுமா? அந்த சுவிசேஷத்தை அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கொப்பாய் இருக்கிறது. அது கடுகு விதைக்கொப்பாய் இருக்குதா? இந்த காலையில திருவத்தி சர்ச் பண்றவர்களுக்கு கேள்வி, பரலோக ராஜ்யத்துக்கு கடுகுக்கு என்னங்க சம்பந்தம்? சொன்னாரா? சொன்னாரா சொல்லியா? சொன்னாரு. அவ கேள்வி, பரலோக ராஜ்யத்துக்கு கடுகுக்கு என்ன சம்பந்தம்? எங்களுக்கு தெரியாதுங்க, பைபிள்ல போட்டிருக்கு, நாங்க படிச்சுட்டு போயிட்டே இருக்கோம், அவ்வளவுதான். அதோட விட்டாரா? பரலோக ராஜ்யம் புளித்த மாவு கோப்பா இருக்கிறது அப்படின்ட்டு. புளிச்ச மாவு உங்களுக்கு பிடிக்குமா? மதுரையில நேற்று மீட்டிங்காக போயிருந்தோம். சர்ச்சில் பிரசங்க பண்ற காலையில் நானும் என் ஃப்ரெண்டு அம்பத்தூர் சீனிவாசன் கூட இருந்தார். நம்ம 2 பேரும் போய் ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். எங்கள் அம்மா வீடு போகிறேன். எங்கள் அம்மா வீடு மதுரையை விட்டு வெளியே தூரம், அதனால டைம் வர முடியாது, ரூம் எடுத்து தங்கிட்டோம். எடுத்துட்டு போகிற வழியே சாப்பிட போகலான்ட்டு ரொம்ப ஃபேமஸ் கடை அப்படின்னு ஒரு கடையில் போய் சாப்பிட்றோம். சாப்பிட்டா இட்லி வாங்கியே வைக்கிட்டு பிடிச்சி போச்சு. உடனே சீனிவாச பிரதர் சொன்னேன், பிடிச்ச இட்லி சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். ஆனா பரலோக ராஜ்யம் புளித்த மாவு கோப்பா இருக்கிறது சொல்லிக்கிறோம். அப்ப புளிச்ச மாவுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு என்ன சம்பந்தம்? புளித்தது என்பது மாவின் ஒரு குணம், கரெக்டா? இந்த மாவின் ஒரு குணம் எனக்கு பிடித்த குணம் அல்ல. பைபிள்ல பரிசேயரின் பாவம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் இயேசு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இங்க வந்து சீசன்ல பார்த்து பரலோக ராஜ்யம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள் ஐயா, நீ புளிச்ச மாவு இருக்குல்ல, மாவு அதுல இருக்கிற புளிப்பு இருக்குல்ல, அதுதான் பரலோக ராஜ்யம். ஆண்டவரே, நீங்க என்ன சொல்ல வருவீங்க? பரலோக ராஜ்யம் முத்துக்களை வியாபாரம் செய்ய செல்லுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் நிலத்திலே புதைக்கப்பட்ட பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது சொன்னாரா? பரலோக ராஜ்யம் மீன் பிடிக்க சென்று விரிக்கிற வலைக்கொப்பா இருக்கிறது சொன்னாரா? அதோடு நிறுத்தி தான் பரவாயில்ல. ஜனங்கள் எல்லாம் ஒன்னா கூடி நின்று இருப்பாங்க. அங்க போய் நின்று திடீர்னு நின்று, நானே ஜீவ அப்பம் அப்படின்னு. இவர் அப்பமா? இவர் எப்படி சாப்பிடுறது? அப்ப என்ன சொல்ல வர்றாரு? நானே ஜீவ தண்ணீர் அப்படின்னு. இவர் தான் தண்ணீரா? இவர் தான் அப்போ, இவர் தான் தண்ணீர். இன்னொரு பக்கம் போய் நானே ஒளி. யோசிக்கீங்க? நானே மெய்யான திராட்சை செடி, நானே நல்ல மேய்ப்பன். என்ன சொல்ல வர்றாரு? இவர்தான் மெய்ப்பனா, இவர்தான் திராட்சை செடியா, இவர்தான் தண்ணீரா, இவர்தான் அப்பமா, இவர்தான் ஒளியா? கவனிச்சிக்கலாம் என்ன சொல்ல வர்றாரு? ஒரு மனிதனுக்கு தெரிந்த சப்ஜெக்ட வச்சு தெரியாத காரியங்களை வெளிப்படுத்தும்படியாய் பரலோகத்தின் தேவன் தன்னுடைய படைப்புகளை வைத்து படைப்பாளையை அடையாளம் காட்டும்படியாய் பேசின உன்னதமான ஒரு ஸ்பீக்கர் இயேசு. ரொம்ப டீப்பா போய் தியாலஜி பேசுகிற அவசியம் எல்லாம் கிடையாது. சிம்பிள். அந்த எளிமைங்கிறத அவர் இதுல பேசுறாரு அப்படின்னா, ஏற்கனவே நாம் பரிச்சயப்பட்ட பழகின காரியங்களை வைத்து தெரியாத காரியங்களை விளக்கி காண்பிக்கிறார். என்ன சொல்றாங்க? The unknown is made through the known. அறியாத காரியங்களை தெரிந்ததின் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவதை கலை. அதனாலதான் சங்கீதம் சொல்லுது, என் வாயை ஓமைகளினால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருளை வெளிப்படுத்துவேன்.
மத்தேயு 13 அதிகாரம் 35. மத்தேயு 13:35 வாசிங்க. இங்க அங்க வந்து தீர்க்கதரிசனமா சொல்லப்படுது. இங்க தீர்க்கதரிசனம் நிறைவேறதுக்கு அப்புறம் இயேசுவானவர் சொல்றாரு, என் வாயை உவமைகளால் திறப்பேன். உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துகிறேன். உலக தோற்றம் முதல் உண்டான மறைபொருள்களை சீக்கிரம். இப்ப நீங்க சொல்லுங்க, கதை படிக்கணுமா வேண்டாமா? பரலோகம் இந்த கதையினுடைய அர்த்தத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறதோ அப்படி புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் செய்ய பார்ப்போம். திருவத்தி சர்ச் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு பார்ப்போம். ஓகே, இங்க யூத் எல்லாம் ரெடியா? கேள்வி நம்பர் 1. ஒரு அப்பா, அந்த அப்பாவுக்கு 2 பையன். ஒரு பையன் வீட்டு விட்டு ஓடிட்டான். ஓடுற பையன் தம்பியா அண்ணனா? சத்தமா இங்க இருந்து வருது. வெரி குட். இளைய மகன் ஓடி போயிட்டான். ஓகே, இளைய மகன் ஓடி போற திரும்பி வந்தான். மனம் திரும்பி வந்தான். ஓகே, மனம் திரும்பி வந்தான். வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்பா போனாரா இல்ல வர வழியிலேயே அப்பா போனாரா? அப்பா ஓடினார். ஓடி வழியிலேயே பிடிச்சிட்டாரு. கரெக்டா? இப்ப அண்ணன் அண்ணன் வந்து வெளியே நிக்கிறார். ரைட்டா? இப்போ இந்த இளையவன் திரும்பி போகும்போது என்ன அப்பாட்ட போய் பேசணும்னு நினைச்சான் இல்லையா? என்ன நினைச்சா? அவங்க வீட்டுல ஒரு வேலைக்காரன் கூட இல்லையே, நான் போய் மன்னிப்பு கேட்டு ஒரு வேலைக்காரனாவது என்ன சேர்த்துக்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சா போனான். சரியா? அவன் வீட்டுக்குள்ள போன உடனே அண்ணன் வீட்டுக்குள்ள வெளியே வந்துட்டான். ரைட்டா தப்பா? கரெக்ட். இப்போ அண்ணன் வீட்டுல இருந்து சத்தம் இருக்கு அப்படின்னு ஒரு வேலைக்காரன் கேட்கிறான். உனக்கு தெரியாதா சகோதரன் வந்துட்டான் அப்படிங்கிறான். இப்போ தம்பியை வந்து வரவேற்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்த அப்பா ரொம்ப சந்தோஷமா, ஆஹா காணாம போன தம்பி வந்துட்டான், செத்து போன கிழிச்சா அப்படி வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தாரா இல்ல அண்ணனை கூப்பிட வெளியே வந்தாரா? அண்ணனை கூப்பிட வெளியே வந்தாரா இல்லையா? வந்தாரு. 2 பேர் பேசுறாங்க. 2 பேர் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? அதுக்கப்புறம் 2 பேர் அப்பா போய் என்ன பேசிட்டாங்க? அப்படியே அடுத்த பேச்சுக்குவாங்க. மேல இருந்த கீழே என்ன பேசுறாங்க? தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக இத்தனை வருஷ காலமாய் நான் உனக்கு ஊழியம் செய்தேன். இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உனக்கு ஊழியம் செய்தேன். மினிஸ்ட்ரி பண்ணேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் இத்தனை வருஷமா உனக்கு வேலை செஞ்சேன், தோட்டத்துல போய் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்படி என்ன அர்த்தம்? தம்பி என்ன சொல்ல நினைச்சா? வேலைக்காரன் வச்சுக்க நினைச்சா. இப்ப அண்ணன் என்ன சொல்ற? நான் வேலைக்காரன் இருந்து நிறுவனம். அப்படிதான் அர்த்தம். ரைட்டா தப்பா? நீங்க இல்லைன்னா அடுத்த வரதுக்கு நம்ப மாட்டேன். என் சிறு வயது முதலே நான் என்ன பண்ணேன்? என்ன ஊழியம் பண்ணாரு? அவன் என்ன சொல்ல வர்றான்? அப்பா சின்ன வயசுல இருந்தே நான் அந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு சொத்துக்கு நான் தானே பார்த்துட்டு இருக்கிறேன், நான் தானே வயலுக்கு போறேன், நான் தானே ஆட வைக்கிறேன், நான் தானே வெட்டி கொண்டு இருக்கிறேன், நான் தானே வீடு கூட்டுறேன், நான் தானே பாத்திரம் கழுவுறேன், நான் தானே துணி துவைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அண்ணன். அப்படி என்ன அர்த்தம்? தம்பி வேலைக்காரராவது நம்ம சேர்ந்துக்கிறேன் அவன் நினைச்சு அவன் நினைக்கும் போது அண்ணன் நான் வேலைக்காரன் தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதோட முடிஞ்சு வச்சா பேச்சு. அடுத்தது அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உனக்கு ஊழியம் செய்து ஒரு காலமும் உம்முடைய கற்பனையை மீறாது இருந்தோம். இன்னொன்னு சொல்றான், ஒரு காலமும் உம்முடைய கற்பனையை மீறாது இருந்தோம். அப்படி என்ன அர்த்தம்? தம்பி என்ன பண்ணிட்டான்? கற்பனையை மீறிட்டான். அப்படிதான் அர்த்தம். ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? அவன் பூதாரித்தனமாக சுத்தி திரிஞ்சு எல்லாத்தையும் விட்டான். அப்போ கற்பனையை மீறி நடந்த ஒரு தம்பி, கற்பனையின்படி வாழ்கிற ஒரு அண்ணன். கரெக்டா? கரெக்ட். ஓகே. அப்ப அண்ணன் தம்பியை கம்பேர் பண்ணி பேசுறான். என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? தம்பியை விட நான் நல்லவன் அப்படிதான் சொல்றேன். இங்க இருந்து நம்ம அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த எல்டரோட நான் நல்லவன், இந்த ட்ரெஷர் எனக்கு மட்டும் இந்த ட்ரெஷர் போஸ்ட் கிடைச்சதுன்னா சர்ச்சஸ் மட்டும் தூள் கிழக்கு சொல்ல வேண்டிய
எனக்கு மட்டும் பாட்டு சாங்ஷன் கூட என் பாட்டு பாரு அசத்தி கூடாது சொல்றாங்க. அந்த மாதிரிதான் அண்ணன் தம்பிய கம்பேர் பண்ணி சொல்றாங்க. சரி, அதோட முடிஞ்சு போச்சா? அடுத்தது என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி சரி, தம்பி சிநேகிதரோட சந்தோஷமா இருந்தா இருந்தா ஊதாரி செலவு செத்து போது எல்லாம் சொந்தம் வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ல சேர்த்து நிறைய காசு உங்க கையில காசு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காசு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு போயிடுவாங்க. கவனிச்சீங்களா? உங்க கையில காசு மட்டும் இருக்கிட்டு உங்களை காலை பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். காசு இல்ல அப்படின்னா வேற ஒன்றை காசு இருக்கு அங்க போயிடும். இப்ப அவன் சொல்ற ஆசிங்க என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லையே, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கவில்லையே. என்னங்க சொல்றாரு? ஆட்டுக்குட்டியா யாரு? இயேசு இல்லையா? இப்ப அண்ணன் கேக்குறேன், நான் வந்து நான் திரும்பி சொல்றேன், இந்த சத்தியம் எல்லாம் 7 Adventist மட்டும்தான் தெரியும். ஈஜி வைப்பு படிச்சாதான் தெரியும். இது வந்து நாங்க பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்களுக்கு எடுக்கிற கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதனால அடிக்கடி கூப்பிடுங்க, படிப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர். சரி, இப்ப சொல்றாரு, என் சிறு வயது முதலே நான் வேலை செய்திருக்கேன், என் சிறு வயது முதலே கற்பனைகள் நான் கை கொள்றேன், என் நண்பர்களோடு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எனக்கு என்று ஒரு ஆட்டுக்குட்டி நீ கொடுத்தீங்களா? கிறிஸ்துவ அண்ணன் வீட்டுல வந்தானா? தம்பி வீட்டுல வந்தானா? தம்பி வீட்டுல வந்து அப்பா என்ன பண்ணாரு? அவனுக்கு புது ட்ரெஸ் போட்டு விடு, அவனுக்கு சூட் போட மாட்டு, டையை கட்டி விடு அப்படின்னாரு. போட்டாத மோதிரத்தை போட்டு விடு அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? கால பாதரட்சிகள் போட்டு விடு அப்படின்னாரு. என்ன சொல்ல வர்றாரு? அவன் வரும்போது செருப்போட வந்தாலும் செருப்பு இல்லாம வந்தாரு. செருப்பு இல்லாம, சரி, செருப்பு இல்லாம வந்தா யூத கலாச்சாரத்துல அடிமைன்னு அர்த்தம். போகும்போது பெரிய பணக்காரனா போனா திரும்பி வரும்போது அடிமையா வர்றான்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் லேட் ஆயிடுச்சு, நம்ம டைம் ஆயிடுச்சு. என்ன இப்போ இந்த ரெண்டு பேருமே என்ன சொல்ல வர்றாங்க அப்பா கிட்ட? அப்பா, நான் உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரனாவது வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்ல விரும்புகிற தம்பி, அப்பா உங்க வீட்டுல நான் வேலைக்காரனா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அண்ணன். இந்த ரெண்டு பேரையும் பார்த்து அப்பா சொல்றாரு, டேய், நீங்க ரெண்டு பேருமே வேலைக்காரங்களா, நீங்க ரெண்டு பேருமே என் பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஒரு அன்பின் தகப்பனின் கதை இந்த கதை. இப்ப கேள்வி, இந்த கதையில் வர்ற அண்ணன் யார்? யோசிச்சீங்களா? இந்த கதையில ஒரு அண்ணன் யாருங்க? எல்லாரும் தம்பி பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு போயிருக்கீங்க. அண்ணன் யாரு தெரிஞ்சுக்கணுமா? கூப்பிடுங்க. இன்னொரு என் வாயை ஓமையில் நான் திறப்பேன், பூர்வ காலத்து உலக தோற்றம் கிறிஸ்துவர்கள். அப்படியாக ஒரு சாம்பிள் லூக்கா சுவிசேஷம் 14 வாசிக்கும் 6 வசனம். 6 லூக்கா 13:6. யாரோ ஒரு வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வைத்து அதிலே கனியை தேடும்போது ஒன்றும் காணவில்லை. அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. இங்க பாருங்க, ஒரு கதை சொல்றாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன், நல்லா கேளுங்க. ஒருவன் ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சிருந்தான். அந்த திராட்சை தோட்டத்து நடுவில் ஒரு அத்திமரத்தை வச்சிருந்தான். அந்த அத்திமரத்துல வந்து கனி தேடுறான், கனி இல்லை. இதுதான் முதல் வருஷம். அடுத்த வருஷம், அப்பொழுது அவன் தோட்டக்காரனை, எவன் அவன் தான் எவன்? எஜமான். ரைட்டா? இப்போ எஜமானும் தோட்டக்காரன் பேசிக்கிறாங்க. அடுத்த வசனத்துல எஜமான் வந்து தோட்டக்காரன் போது கேட்கிறாரு, அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி இருக்கிறேன், தேடி வருகிறேன். எத்தனை வருஷம்? 3 வருஷம். யார் சொல்றா? யார் சொல்றா? எஜமான் சொல்றாரு. யார் கிட்ட சொல்றாரு? வேலைக்காரன் தோட்டக்காரன் சொல்றாரு. 3 வருஷமா வந்து இந்த மரத்துல கனி தேடுறேன், என்ன வரல?
ஒன்றையும் கனியை தேடினார், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். இங்க நிறுத்திக்கணும். நல்லா கவனிங்க. ஒரு எஜமான் ஒரு பெரிய திராட்சை தோட்டம். ஒரு நாள் அந்த எஜமான் திராட்சை தோட்டத்துக்கு வராரு. திராட்சை தோட்டத்தில் நடுவில் இருக்கிற அத்திமரத்தை பார்க்கிறாரு. அந்த அத்திமரத்துல கனி இல்லை. உடனே தோட்டக்காரனோட பேசுறாரு, 3 வருஷமா நான் வர்றேன், இந்த அத்திமரத்துல கனியே இல்லையே, இதை வெட்டி போடு, இது நிலத்தை வரை எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறார். கரெக்டுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப கேள்வி நம்பர் 1. கேள்வி, முதல் கேள்வி, இந்த கதையில எஜமான் தோட்டக்காரனை போத்து வெட்டி போடு அப்படின்னு சொன்னது திராட்சை தோட்டத்தையா அத்திமரத்தையா? அத்திமரம். சரி, இந்த எஜமான் எத்தனை வருஷம் கனி தேடி வந்துட்டு இருக்காரு? 3 வருஷமாக கனி தேடி. அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. ஏன் கதை சொல்லும் போது 2 வருஷமாக கனி தேடினார், 4 வருஷமாக கனி தேடினார் போடலாம்ல? போடலாம். 3 வருஷம் போட்டிருக்கு. அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, என் வாயை ஓமையினால் திறப்பேன், உலக தோற்று முதல் உண்டான வரைபொருள்களை வெளிப்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். இந்த காலையில நம்ம ஒரு ரகசியத்தை தெரிஞ்சிருக்கா, படிச்சிருக்கோம். கதை வழியா ரொம்ப சிம்பிள் நினைச்சிருக்கிற கதை எவ்வளவு காம்ப்ளிகேஷனா இருக்குதுல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா. இதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை என்ன கூப்பிட்டே இருக்காங்க பிரசங்கம். நிறைய ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போன காரணம் சக்தி ரவி வந்திருக்காரு தெரியும். நிறைய மீட்டிங் வருவாரு எங்களோட. என்னது இப்படி எல்லாம் கதை சொல்லிட்டு கதையில இவ்வளவு பார்க்க வச்சிருக்காங்க. சரி, இப்ப அடுத்த முக்கியமான கேள்வி, 3வது கேள்வி. அவர் அந்த அத்திமரத்தை வெட்ட சொன்னார். ஏன் வெட்ட சொன்னார்? கனி கொடுக்காத ஒரே காரணத்துல வெட்ட சொன்னார், வேற ஏதோ காரணம் இருந்தா? அது நிலத்தையும் கெடுக்கிறது. இப்ப கேள்வி, நிலம் கட்ட என்ன? நிலம் கட்டுச்சுன்னா எதை கனி கொடுக்கூடாது? திராட்சை கனி கொடுத்துட்டு போட்டிருக்கா? திராட்சை கனி கொடுத்துட்டு போட்டிருக்கா? போடல. ஓகே. ஆனா இந்த எஜமான் என்ன சொல்ல வர்றாரு, இந்த அத்திமரத்தை வெட்டி போடு, இது கனி கொடுக்கல 3 வருஷமா. அதோடு சேர்ந்து இந்த அத்திமரம் நிலத்தையும் கெடுக்கிறது. அப்ப நம்ம ஒரு கன்க்ளூஷன் போறோம். கதை போகிற போக்கில ஒரு அறிவை தேவன் கொடுக்கிறார். இது நிலத்தை கெடுக்க கூடாது. நிலத்தை கெடுத்தா என்ன ஆகும்? நிலத்துல என்ன இருக்கு? திராட்சை தோட்டம் இருக்கு. அப்ப திராட்சை தோட்டம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் எஜமான் வந்தவர் ஏக்கர் கணக்குல இருக்கிற திராட்சை தோட்டத்தை பத்தி கவலைப்படல, அது நல்லா இருக்கு. ஆனா நடுவுல ஒரே ஒரு அத்திமரத்தை நட்டாரு, அதுதான் ப்ராப்ளம். நீங்க இந்த நாங்க ஒரு வீடு கட்டிருக்கேன் தேனி பக்கத்துல, குமரி பக்கத்துல. நீங்க அந்த ஏரியா பாத்தீங்கன்னா இங்க வந்தாலும் திராட்சை தோட்டம் தான், 2 பக்கமும் ஏக்கர் கணக்குல இருக்கும். இந்த எஜமான் என்ன பண்ணாரு, ஏக்கர் கணக்குல இருக்கிற திராட்சை தோட்டத்தை பத்தி கவலைப்படல, அதுல வச்சிருக்கிற ஒரே ஒரு அத்திமரத்தை பத்தி கவலைப்பட்டாரு. அப்போ இந்த கதையில வரக்கூடிய மரத்து அதுதான் ரொம்ப முக்கியம், திராட்சை தோட்டம் இல்ல. ஆனால் வர்ற எஜமான் அது நிலத்தையும் கெடுக்கிறது அப்படின்னு சொன்ன போது அத்திமரத்தை மட்டும் பண்ணல, திராட்சை தோட்டத்தையும் அக்கறை உள்ளவர். புரியுங்களா? இப்ப போன ஆண்டவர் சொல்லுவோம், அவன் ஏன் தோட்டக்காரன் இது இந்த வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னு. எத்தனை வருஷம்? 4வது வருஷம். 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. 4வது வருஷம் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரிப்போடுவேன். இப்ப ஒரு கேள்வி, இந்த தோட்டக்காரன் நல்லவனா கேட்டவனா? நல்லவன். ஓகே, அடுத்த வருஷம். அதற்கு அவன், ஐயா, பணி கொடுத்தால் சரி, பணி கொடுத்தால் சரி, கொடாவிட்டாலும் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். இப்ப அந்த தோட்டக்காரர் எஜமானு சொன்னா, நீங்க வெட்டி ஈஸியா சொல்லிட்டீங்க, 1 வருஷம் டைம் கொடுங்க. 1 வருஷம் இதை சுத்தி மறுபடியும் எரு போட்டு களையெல்லாம் பிடிங்கி தண்ணி அடிச்சு இந்த மரம் கனி கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் நான் பண்றேன். அதுக்கப்புறம் அது கனி கொடுக்க என்ன பண்ணலாம்? வெட்டிடலாம். இப்ப சர்ச் மெம்பருக்கு ஒரு கேள்வி, அந்த 1 வருஷம் முடிஞ்ச உடனே மரம் வெட்டப்பட்டுச்சா வெட்டப்படலையா? பைபிள் பார்க்கக்கூடாது பாருங்க சிஸ்டர், பைபிள். அந்த 1 வருஷம் முடிஞ்ச உடனே மரம் வெட்டப்பட்டுச்சா? ஒரே ஒரு கண்டிஷன் தான் வைக்கிறாரு தோட்டக்காரன், 1 வருஷம் ட்ரை பண்றேன், கனி கொடுத்தா வச்சிருப்போம், வெட்டிடலாம். அந்த 1 வருஷம் முடிஞ்சு வெட்டாங்களா வெட்டலையா? சரி, வெட்டாங்க சொல்றவங்கள கை தூக்கு. சரி, வெட்டலாம் சொல்றவங்கள கை தூக்கு.
இவன் ரெண்டுக்குமே கேட்கும். அவர் கொத்தி ஏறு போட்டுருக்காரு. நம்பி ஏறி போட்டியோட நம்பிக்கையோட அதை விட்டுற. இவ்வளவு பதில் வருவாங்க கேள்வி. சரி, கர்த்தருக்கு நன்றி. கிறிஸ்துவருமே இல்லை. அடுத்த கேள்வி, இந்த தோட்டக்காரர் நல்லவங்க? நல்லவர் எப்படி சொல்றீங்க? வெட்டக்கூடாது இறக்கப்படுறாரு. அப்புறம் அங்கிருந்து பரிதாபப்படுறாரு. நமக்கு அந்த மரத்துக்காக பரிந்து பேசுறாரு. அந்த மரத்துக்காக பரிந்து பேசுகிறார். வெட்ட சொன்னது யாரு? வெட்ட சொன்னது யாரு கதையில? சரி, இப்ப இந்த எஜமானுடைய குறிக்கோளும் இந்த தோட்டக்காரனுடைய குறிக்கோளும் ரெண்டு ஒரே குறிக்கோளா வேறையா? என்ன வேற? சரி சரி, அப்ப கேள்வியில மாத்தி கேட்கிறேன். எஜமான் நல்ல எஜமானா? நல்ல எஜமான் எப்படி சொல்றீங்க? வெரி குட். அதனாலதான் சொல்றேன், ஒரு கதையை படிக்கும் போது சும்மா மேலோட்டமா படிச்சு போக கூடாது. கதை போகிற போக்கு எப்படி இருக்கு, அந்த போக்குல வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம சிலதை யூகிக்க முடியும். அப்படி யூகிக்கிற ஒரு அனுபவம் தான் தோட்டக்காரன் மாத்திரம் இல்ல, எஜமான் நல்ல எஜமான. ஏன்னா 3 வருஷம் காத்திருந்திருக்கேன். 3 வருஷம் கொடுத்து எக்ஸ்ட்ரா வருஷம் கேட்கணும், அதுக்கு அனுமதி கொடுங்க. அனுமதி கொடுத்தாலும் கொடுங்க. ஆமா, அவர் கேட்கும்போது அப்ப உடனே வெட்டி போட்டு தானே கண்டிஷன் பண்ணிருப்பாரு. வெட்டி போட்டா போட்டேன்னு சொல்லல. நான் கேள்வி கேள்வி, வெட்டி போட படிச்சா பதில் இல்ல, வெட்டலையா பதில் இல்ல. ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லி கேட்டாரு, அவர் கொடுத்தாரா? ஏன்னா உரம் போடுறேன், அது என்ன நான் பார்ப்பேன்ற அளவுக்கு வெட்டி போடியான்னு சொல்றதுக்கு அவன் அதெல்லாம் ஒரு விஷயம். ஒரு வருஷம் கழிச்சு மரம் வெட்ட படிச்சா நல்ல முடியா பதில் சொல்லப்படாது. கிறிஸ்துவ இந்த கதையிலே வருகிற எஜமான் பிதாவானவர். இந்த கதையிலே வருகிற தோட்டக்காரன் பிதாவினிடத்தில் மரத்துக்காய் பரிந்து பேசுகிற இயேசுவானவர். பிதாவுக்கும் தோட்டக்காரனுக்கும் இடையே நடைபெறுகிற சம்பாஷணையில் முக்கியமாய் நிற்பது ஒன்றே ஒன்றுதான், மரம், அத்தி மரம். இந்த கதையிலே வருகிற அத்தி மரம் நீங்களும் நான். நீங்களும் நான். ஆண்டவராய் இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து 3 ஆண்டுகள் கழித்து சொல்லப்படுகிற கதை இந்த கதை. இந்த கதையிலே வருகிற அத்திமரம் யாரு, இந்த கதையிலே வருகிற திராட்சை தோட்டம் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சா வேற எல்லாம் கண்டுபிடிச்சதா? கண்டுபிடிக்கலாமா? ஏசாயா 5 இந்த கதையில வருகிற திராட்சை தோட்டம் ஃபர்ஸ்ட் யாரு? ஏசாயா 5:7 சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. இஸ்ரவேலின் வம்சமே. அப்ப இந்த திராட்சை தோட்டம் யாருக்கு அடையாளம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளம் திராட்சை தோட்டம். அப்ப அந்த கதை சொல்லும்போது தும்மா ஒரு எஜமான ஒரு திராட்சை தோட்டம் வச்சிருந்தாரு, ஒரு அத்திமரம் சும்மா சொல்லல, ஒரு நோக்கத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த நோக்கத்துல இந்த கதையில் வருகிற திராட்சை தோட்டம் இஸ்ரவேல். நான் திருப்பி சொல்றேன், பைபிளுக்கு இருக்கிற கேள்வி ஆன்சர் பைபிள் தான் வரும், வெளியே இருந்து சொல்லக்கூடாது. நாங்க இந்த பெண்டிகாஸ்ட் பாஸ்டர் மீட்டிங்லாம் போது வெளியே இருந்தெல்லாம் கொண்டு வருவாங்க, அப்படி பைபிள் தான். அதனாலதான் மார்ட்டின் லூத்தர் சொன்னாரு, சோலா ஸ்கிரிப்சரா, the Bible and the Bible alone. வேதாகமத்திலிருந்து மாத்திரமே பதில் சொல்றோம். சரிங்களா? அப்போ இந்த பதில் என்ன புரிகிறது அப்படின்னா, திராட்சை தோட்டம் யாரு? அப்ப அத்திமரம் யாரு? எரேமியா. எரேமியா தீர்க்கதரிசி 24ஆம் அதிகாரம், எரேமியா 24:5. கரெக்டா இருக்கான்னு பாருங்க, அதான் நினைக்கிறேன். எரேமியா 24:5. நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போக விட்ட யூதரை நான் அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு. அப்ப அத்திப்பழம் யாரு? யூதர். அப்ப ஆண்டவராகிய தேவன் ஒரு அத்திமரத்தை நட்டார் அப்படின்னா, the tribe of Judah, யூதா என்கிற கோத்திரத்தை இஸ்ரவேல் என்னும் திராட்சை தோட்டத்தின் நடுவில் அவர் நட்டார். திராட்சை தோட்டமும் முக்கியம், அத்திமரமும் முக்கியம். திராட்சை தோட்டத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்பிட்டு பேசக்கூடிய அவங்களும் முக்கியம். அவங்களுக்கு நடுவில் ஒரு முன்மாதிரி
முன்மாதிரியாய் தேவன் எழுப்பின யூதா என்கிற கோத்திரமும் முக்கியம். இப்போ இந்த யூதா என்கிற கோத்திரம், இந்த அத்திமரம் என்கிற கோத்திரம் அந்த காலத்துல இயேசுடைய காலங்களில் இயேசுவானவர் சொன்ன சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளல. கனி கொடுக்கிறேன் சொன்னாங்க, கனி கொடுக்கல. அவருடைய ஊழியத்துல 3 வருடம் கழிச்சு இந்த கதை சொல்றாரு. அதான் 3 வருஷமாயும் கனி கொடுக்கல, 3 வருஷமா நான் ஊழியம் செஞ்சுட்டு வர்றேன், 3 வருஷமா உங்களுக்கு தேவையான சுவிசேஷம் சொல்றேன், பிதாவானவர் யார் என்று அறிமுகம் செய்கிறேன், நீங்க அவராவே பிதா நினைச்சு உட்கார்ந்துருக்கீங்க, மேசியாவாக இருக்க நான் வந்திருக்கிறேன், நீங்க என்ன ஏத்துக்கல. ஆனா ஒரு காலம் வருது, நீ கனி கொடுக்கலன்னு சொன்னா யூத கோத்திரமே உன்னை வெட்டிடுவேன். யூத கோத்திரமே வெட்டிடுவேன். ஒரு எச்சரிப்பின் செய்தியை ஒரு கதையின் வழியாக சொல்லுகிறார். அப்ப யூத கோத்திரமாக இருக்கிற இந்த அத்திமரம் என்கிற நீ கெட்டு போன, எந்த இடத்துல சாட்சியாக நீ வைக்கப்பட்டாயோ நீ கெட்டு போன, இந்த இஸ்ரவேல் என்னும் திராட்சை தோட்டமே கெட்டு போயிடும். ஆகவே நீ முன்மாதிரியாக நடப்பட்டிருக்கிறாய். 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபை ஒரு மாதிரி. அப்போ இந்த கதை 3 வருஷமா அவர் சொல்லி இந்த ஜனங்களோட போராடிட்டு இருக்கார். யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாது, அத்திமரம் ஏற்றுக்கொள்ளாது. அப்ப அவங்களுக்கு எச்சரிக்கையின் செய்தியா ஒரு கதையை சொல்லி ஒரு ஜமாத்தின் ஒரு தோட்டக்காரன் வந்து பரிந்து பேசுறாரு. அந்த தோட்டக்காரனாக இயேசு பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறாரு. இந்த 3 வருஷமாயும் இது தரல, பிளீஸ் 1 வருஷம் இன்னும் டைம் கொடுங்க, இன்னும் வேண்டியதெல்லாம் இந்த மரத்துக்காக செய்வேன், இது இந்த வருஷம் கனி கொடுக்கலன்னா அப்புறம் டிசிஷன் எடுத்துக்கலாம், பெட்டரா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கதையில் வருகிற முடிவு சொல்லப்படாது. அது இறைச்சி சொல்றாங்க, the result is untold. முடிவு கதையில் சொல்லப்படாது. ஏன் தெரியுங்களா? முடிவு மரத்திட அந்த மரம் அந்த வருஷம் நல்லா இருந்து கனி கொடுத்துச்சுன்னு சொன்னா தோட்டக்காரன் வெட்டுவான். அந்த மரம் அந்த வருஷம் இந்த தோட்டக்காரன் செய்யறதெல்லாம் வாங்கிக்கிட்டு அது கனி கொடுக்கல அப்படின்னா தோட்டக்காரன் வெட்டிடுவான். ஆகவே ரிசல்ட் யார்கிட்ட இருக்குன்னா தோட்டக்காரன் இல்ல, எஜமான்ல மரத்துக்கிட்ட இருக்கு. இந்த காலையில நீங்க தான் அந்த மரம், நான் தான் அந்த மரம். சமுத்திர சர்ச்சைக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, உங்ககிட்ட கனியே இல்லையே அப்படின்னு கேட்கிறார். எத்தனை வருஷமா நான் சுவிசேஷம் சொன்னேன், எத்தனை வருஷமா உரம் போடுற மாதிரி நான் மெசேஜா உனக்கு கொண்டு வந்தேன், தண்ணீர் வாய்ச்சுற மாதிரி எத்தனை வருஷமா உனக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லிக் கொடுத்தேன், எத்தனை வருஷமா களை எடுக்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில சாபத் ஸ்கூல் லெசன் மூலமாக எது நல்லது எது கெட்டதுக்கு அறிவை கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இது அத்தனை கேட்டு நீ இன்னும் கனி இல்லாம இருக்கிற. ஆனாலும் யூதரை போல நல்ல டிரெஸ் சூட்டு கோட்டு டையெல்லாம் போட்டு என்ன கனி இருக்கிறத போல மறுபடியும் நடுவில் நிக்கிற. ஒரு காலம் வருகிறது, அந்த காலத்திற்குள் தோட்டக்காரன் பதிந்து பேசுகிற அந்த நேரத்திற்குள், அந்த தவணையின் காலத்திற்குள் நீ கனி கொடுக்கல ஒரு டைம் வருகிறது. தேவன் அதை வெட்டி போட சொன்ன உச்சரிப்பை தோட்டக்காரன் செய்து முடிப்பான். இந்த காலையில நம்ம நல்ல மரமா நம்ம கனி கொடுக்கிறோம். மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி மேப் போட்டு செவன்த் செக் இருக்கு மேப் போட்டு நடந்து வரும்போது வெளியே வந்து நம்ம போர்டு செவன்த் சர்ச் கனி கொடுக்கிற சர்ச்சா? உங்களுக்கு ஒற்றுமை இருக்கிறதா? போட்டி, பதவி, ஆசை, பொறாமை, கோபம் என்கிற குணங்கள் எல்லாம் இல்லாமல் ஒற்றுமையோடு இருக்கிறீர்களா? இந்த பகுதியிலே இந்த சபை வளர்ச்சியடைய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதா? நான் அல்ல, நாம் என்கிற உணர்வு நமக்குள் இருக்கிறதா? ஒரே குடும்பமா இந்த குடும்பம் இருக்க வேண்டும் என்கிற உணர்வோடு நீங்களும் நானும் இருந்தா நம்ம எல்லாம் கனி கொடுக்கிறோம். நம்ம கனி கொடுக்கலனாலும் உடனே வெட்டி போடுகிற தோட்டக்காரன் கதை அல்ல இந்த கதை. நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி நேரம் வாங்கி கொடுக்கும் தோட்டக்காரனின் கதை இந்த கதை. அவர் பிதாவை பார்த்து சொல்லுகிறார், இன்னொரு வருஷம் 26, இன்னொரு வருஷம் 27, இன்னொரு வருஷம் 28. ஆனா எப்ப முடியும் தெரியாது. ஆனா முடிவு வெட்டப்பட வேண்டுமா வெட்டப்பட வேண்டாமா என்று தீர்மானம் செய்கிறது எஜமான் அல்ல, தோட்டக்காரன் அல்ல, மரம். நம்ம கனி கொடுத்தா வெட்டமான
நம்ம கனி கொடுக்கிறது தான் அவங்க 2 பேருடைய நோக்கம். எஜமானுடைய இந்த கதையில எஜமானுடைய நோக்கமோ தோட்டக்காரருடைய நோக்கம் ஒரே நோக்கம் தான், எப்படியாவது இந்த மரத்தை என்ன பண்ணணும், கனியை கொண்டு வந்துடணும். அதனாலதான் எஜமான் 3 வருஷம் காத்திருந்தார். பிதாவானவர் காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த அத்தியாரம் கனி கொடுக்கிறது. தோட்டக்காரன் சும்மா வெறும் கனி கொடுப்பாரு பண்டிதமா பேசுறாரு. அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்கிறார். என்ன செய்கிறார்? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் எளிலே நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்கிற இயேசு நமக்கு வேண்டிய தண்ணீரை கொடுக்கிறாரு, நமக்கு வேண்டிய ஓரத்தை போடுறாரு, நமக்கு வேண்டிய களை எடுக்கிறாரு. என்னெல்லாம் இந்த மரத்துக்காக படணுமோ அத்தனையும் பண்றாரு. ஒன்றே ஒண்ணுதான் பாக்கி, நான் கனி கொடுக்கிறேன். கடைசி ஒரு வருஷம் முடிச்சிருவோம். ஏசாயா 27 ஏசாயா 27:3. ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் வாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காட்டுவேன். இந்த வாரத்தின் 1ஆம் நாள் காலையில திருவொற்றியூர் சபைக்கு பிதாவாகிய தேவன் கொண்டு வருகிற ஒரு உன்னதமான அழைப்பு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்று. ஒருவேளை திருநாளா கனி கொடுக்காமல் இருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஒரு சபையாக கனி கொடுக்காமல் இருந்தலாம். ஆனால் இந்த நாளிலே இந்த உபவாச ஜெப கூட்டத்திலே கர்த்தருடைய சந்நிதியிலே இந்த செய்தியை கேட்ட நாம், இதோ எனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு தோட்டக்காரன் இருக்கிறார். அவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். இத்தனை ஆண்டுகளாய் கனிகளை எதிர்பார்த்தாரு அப்படிங்கிறது, கனி கொடுக்கிறதுனால வெட்டி போடல உடனே. ஆனா இங்க சொல்றாரு, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, அதை காப்பாற்றுவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். தண்ணி தாகம் எடுக்கும் போது மட்டுமில்லை, அதற்கு அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, எப்பெல்லாம் அந்த மரத்துக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுமோ அப்பொழுதெல்லாம் தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, வேறு அனைத்து நம்மை அவர் பாதுகாக்கிறார். அப்படி பாதுகாத்து இரவும் பகலும் காத்துக் கொள்ளும் பொழுது ஒரு நாள் நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம். நம்மை கனி கொடுக்க செய்வார். நம்மை கனி கொடுக்க செய்வதற்கு பிதாவும் இயேசுவும் ஒன்றாய் இணைந்து ஒரே நோக்கத்தோடு கூட இருப்பதனால் தான் இந்த கதை மகத்துவமான ஒரு கதையாக இருக்கிறது. குமாரன் தனியாக செயல்படல, பிதாவானவர் தனியாக செயல்படல. ஆனா குமாரன் கேட்பதற்கு பிதாவானவர் அங்கீகாரம் கொடுக்கும் பிதாவாக இருக்கிறார். பிதாவானவர் அங்கீகாரம் கொடுப்பதற்கான வல்லமையை இயேசு என்னும் தோட்டக்காரன் சிலுவையில் பெற்றுக் கொண்டார். அந்த சிலுவை ரத்தத்தினாலே கனி கொடுக்காத நம்மை இந்த காலையிலே அவர் சுத்தி இருந்து கழுவி நம்மை கனி கொடுக்க செய்வார். ஆண்டவரே, இன்னும் 1 வருஷம் நான் கனி கொடுக்கிற மரமாக மாறும்படி என்னை மாற்றுவேன். யூதர்களை கடிந்து கொள்ளும்படியாய் சொல்லப்பட்ட கதை. அடுத்த பகுதியில் பார்ப்போம், எப்படி கடிந்து கொண்டார் அப்படிங்கிறத பார்ப்போம். இது இடைவேளை. கிறிஸ்துவ இந்த காலையிலே கர்த்தருடைய சிந்தாரத்தில் நாம் ஒன்றாய் கூடி ஜெபிக்கணும். கனி கொடுக்காத மரத்தை வெட்டி போடுவேன்னு சொல்லிட்டீங்க. கோடாலியானது மரத்தின் வேறே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடாதெல்லாம் இடமே எடுத்து வெட்டவர் அல்ல, ஒரு வாக்குத்தத்தோடு அவர் வச்சிருக்காரு. அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி வேறு ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாத உன்னை நான் பார்ப்பேன். அப்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கனி கொடுக்க பிரயாசப்படுவோம். இயேசுவானவர் நம்மை கனி கொடுக்க செய்வார். நம்ம இருக்கிற கோபம், பொறாமை, வீட்டுமைகள், துறை, நானே சரி என்கிற உயர்ந்த மனப்பான்மை எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில், ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு ஆள், நீரே பெரியவர், நீரே வல்லவர், எவன் ஒருவன் தேவனை உயர்த்துகிறானோ அவனை தேவன் உயர்த்துவார்.